குலாவை பற்றி நாம் பேசும்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய தீர்ப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் கடந்த 2023 ஜனவரி மாதம் வழங்கிய ஒரு தீர்ப்பு நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே திருமணம் 2013ஆம் ஆண்டு நடக்குது. 2015 அவங்களுக்கு ஒரு குழந்தை. பிறகு 2016 அந்த பொண்ணு கணவன் வீட்டை விட்டு வெளியேறுறாங்க. 2017 ஷரியத் கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பை அணுகி அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கணவனை குலா கொடுத்துட்டு அதற்கான ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்கிறாங்க. இதற்கிடையில் கணவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எதிராக அந்த பெண் தன்னுடன் வாழுமாறு உத்தரவிட கோரி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் தாக்கல் செய்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை கேட்டு ஒரு கார்டியன் ஓபி போடுறாப்புல. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பார்ட்டியாக ஆர்டர் ஆகி இபியில் பெண்டிங் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது அந்த பெண் அந்த ஷரியத் கவுன்சிலிடம் வாங்கிய குலா சான்றிதழ் செல்லாது அப்படின்னு தள்ளுபடி செய்யணும் அப்படின்ட்டு கணவன் வழக்கு தொடர்றாப்புல. இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் சில முக்கியமான அப்சர்வேஷன்ஸ்லாம் குலா சம்பந்தமாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் குலா அப்படின்ற ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் பர்சனல் லாக்கு கீழாகவும் டிசல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜஸ் ஆக்ட் 1939 கீழாகவும் அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டைவர்ஸ் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோக்களில் குறிப்பிட்ட கேரளா ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை அடிக்கோடிட்டு சில அப்சர்வேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா பெண்கள் இந்த 4 முறைகளில் அதாவது தலாக்கி தவ்வீஸ் குலா முபர்ரத் ஃபஸ்க் இந்த அடிப்படையில் கணவனை விவாகரத்து செய்ய முடியும். இது அங்கீகரிக்கப்பட்ட முறை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது பெண்களுக்கு ஒரு அப்சல்யூட்டான ஒரு தலாக் வாங்குவதற்கு டைவர்ஸ் கணவனை தலாக் செய்வதற்கான ஒரு நிபந்தனையற்ற ஒரு உரிமை அப்சல்யூட் ரைட் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க 30வது பாயிண்டில். இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கணவர் குலாவை ஏற்க மறுத்துவிட்டால் அவங்க உரிய வகையில் நீதிமன்றத்தை நாடி அந்த குலாவை சட்டப்படியான நீதிமன்ற ஆணையாகவும் நம்ம ஆக்கி அந்த திருமணத்தை முடித்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு இந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பில் ஏற்கனவே கேரளா ஹைகோர்ட் கூறிய ஒரு குலா அப்படின்னா அதில் இருக்க வேண்டிய அடிப்படை கூறுகளான ஒரு பிரகடனம், திருமணத்தை முறித்துக் கொள்வதற்கான ஒரு பிரகடனம். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் அந்த ஆணிடம் வாங்கிய மகரை திருப்பி கொடுப்பது, வேறு ஏதாவது மெட்டீரியல் கெயின் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது திருப்பி கொடுக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா அன் எஃபெக்டிவ் அட்டெம்ப்ட் ஃபார் ரீகன்சிலேஷன், அதாவது குலா கொடுப்பதற்கு முன்பாக சமரச முயற்சி, சேர்த்து வைப்பதற்கான சமரச முயற்சி நடைபெற்றிருக்கணும். இது மூன்றும் அவசியம் அப்படின்றது இந்த தீர்ப்புலையும் மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பில் அதுலேயும் அந்த கேரளா ஹைகோர்ட் தீர்ப்பை சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. அதில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷரியத் கவுன்சில் ஜமாத் நபர்கள் கொடுக்கக்கூடிய இந்த குலா சான்றிதழ் செல்லாது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இறுதியாக 35வது பாயிண்ட்டாக இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்ப்பை படிப்பது அல்லது இதை பற்றி தெரிந்து கொள்வது, குலாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி.